வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ஃபார் வித் யூ வேல் பிரசன். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ். இன்னைக்கு பிரவீன் ஸ்பீக்ஸால ஜாயின் பண்ண முடியல, கொஞ்சம் எமர்ஜென்சின்னு வெளில போயிட்டாரு. நான் அடுத்த வீடியோல இருந்து வந்துருவாரு. ஓகே, நம்ம இன்னைக்கு இந்த 5 மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா இது 6வது மேட்ச். ஃபர்ஸ்ட் 5 மேட்சஸ் வந்து எல்லா டீமும் ஒரு மேட்ச் எல்லாம் முடிச்சிருச்சு. எல்லா மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா சேசிங் டீம் தான் ஜெயிச்சிருக்கு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சேசிங் டீம் தோத்துருக்கு, ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் ஜெயிச்சிருக்கு. ஸோ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதான். ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுமானா எனக்கு டூ சூன் டு சே. ஏன்னா வந்து எல்லாருமே ஃப்ரெஷ் விக்கெட்ல ஆடும் பொழுது அந்த ஃப்ரெஷ் விக்கெட் எப்படி பிஹேவ் பண்ண போகுது அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே வந்து செகண்ட் பேட்டிங் ஆடினாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல போய் மாட்டிக்க கூடாதுங்கிறதால. பட் எஸ்ஆர்ஹெச் மாதிரி ஒரு டீமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் அவங்களுக்கு தேவையே. என்ன கேட்டா அவங்க வந்து அந்த ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஆடுறதுக்கு அவங்களுக்கு தேவையே அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான். எஸ், ஆர்சிபி மேட்ச்ல பெருசா அவங்களால பண்ண முடியல. பட் அவங்களோட பேட்டிங் அப்ரோச்சுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் அவங்களுக்கு தேவை. அது கிடைச்சது. அதே மாதிரி நம்ம கேகேஆர் பவுலர்ஸை போட்டு பொழந்தாங்க. அபிஷேக் சர்மாவும் சரி, டிராவிஸ் ஹெட்டும் சரி சூப்பரா அடிச்சாங்க. முசரபானி எல்லாம் செம்மையா அட்டாக் ஆன் பண்ணாங்க. 2 பேருமே மாறி மாறி போத் காம்ப்ளிமெண்டட் ஈச் அதர் அந்த மாதிரி அடிச்சாங்க. அதுக்கப்புறம் இஷான் கிஷான் வந்து ஒரு 3 4 அடிச்சாரு, சும்மா ஒரு கிளிம்ஸ் காட்டினாரு. அனிகேத் வர்மாக்கு இன்னைக்கு ஒரு ஆஃப் டே. அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டியும் ஹென்ரிக் கிளாசனும் சூப்பரா ஆடினாங்க, செம்மையா ஆடினாங்க. கிளாசன் வந்து 35 பால் 52 ஸ்கோர் போர்ட் பார்த்தா தெரியும். ஆனா அவர் இன்னொரு ரெண்டுல விக்கெட் போயிட்டே இருந்ததுக்கு அவர் நின்று ஆடி கடைசி வரையும் ஆடி கொடுத்தாரு. அதனால டெரிஃபிக்கா ஆடி கொடுத்தாரு கிளாசன். பேக் ஸ்லோலி கெட்டிங் பேக் டு ஹிஸ் ஃபார்ம். இந்த 35 பால் 50 அடிக்க மாட்டார் அவர் யூஸ்வலா. அவர் வந்து ஒரு 28 பால் டு 30 பால்ஸ்ல அடிச்சிருவாரு. பட் அந்த ஸ்லோலி அந்த சைக்கிளுக்கு வராரு கிளாசன். நிதிஷ்குமார் ரெட்டியும் இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஓவராலா வந்து ஒரு 226 போட்டாங்க. 226 எனி பீச் இட்ஸ் டிஃபிகல்ட் டார்கெட் தான். பட் இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணி ஆடி இருக்கலாம். கேகேஆர் ரொம்பவே ஸ்லாப்பியா இருந்தாங்க. எஸ்ஆர்ஹெச்சும் கேகேஆருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஃபீல்டிங்ல எல்லாம் ஒரே ஓவர்ல 3 மிஸ்ஃபீல்ட் எல்லாம் பண்ணி என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. கேகேஆர் ஜெயிக்க வைக்க என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. பட் கடைசியில வந்து ஏமாந்துட்டாங்க எஸ்ஆர்ஹெச். கேகேஆர் தோத்துட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் சூப்பரா, ஆனா இங்க இருந்து இன்னும் பெரிய டோட்டலே போட்டுருக்கலாம். நடுவுல கொஞ்சம் அப்படியே விக்கெட்ஸ் பண்டலா விட்டுட்டாங்க. அதனால பரவாயில்ல, இன்னும் கம்மியாவும் போயிருந்தாலும் போயிருக்கும். கிளாசனும் நிதிஷ்குமார் ரெட்டியும் பார்ட்னர்ஷிப் போடலாம், இன்னும் கொஞ்சம் மோசமா போனு போயிருக்கும். ஸோ இந்த ஓவராலாவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து நல்லாவே இவங்களோட ஸ்குவாடுக்கு இந்த பேட்டிங் ஸ்ட்ரென்த்துக்கு கண்டிப்பா 220+ போட்டாதான் பவுலர்ஸ்க்கு ஒரு ஹோப் கொடுக்க முடியும் செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து பக்காவா எஸ்ஆர்ஹெச் வந்து ஸ்டீல்டு. நடுவில் மிடில் ஓவர்ஸ்ல கேகேஆர் கொஞ்சம் வந்தாங்க, அது கொஞ்சம் இல்ல நல்லாவே உள்ள வந்தாங்க. எண்ட் ஓவர்ஸ்ல கொஞ்சம் அங்க திரும்பி ரன்ஸ் லீக் பண்ணாங்க. இன்னைக்கு கார்த்திக் தியாகி பத்தி கொஞ்சம் டச் பண்ணிடலாம். பவுலிங் வரும்போது விக்கெட் இல்லாத ஓகே, ரொம்ப ட்ரை பண்றாரு, ரொம்ப டிஃப்ரெண்டா போடும். ஒரு பாலும் ஒரு ரகமா போடணும் பாக்குறியான்ற மாதிரி போட்டு நிறைய ரன்ஸ் லீக் பண்றாரு. கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருந்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் ரன்ஸும் கொஞ்சம் கம்மி பண்ணி எக்கனாமிக்கலா இருந்து 1-2 விக்கெட் எடுத்தா ஓகே, நல்லா இருக்கும். அப்புறம் முசரபானி, நீ சொன்னதுக்கு வேணவே வேணாம் நீப்பா. முசரபானி 40 runs 4 overs ஓகே, எப்படி சொல்றது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்ல, டீசன்ட் ஒரு ஓவர்சீஸ் பவுலருக்கு. அக்செப்ட் தி ஃபேக்ட், டீசன்ட் தான், கரெக்டா போட்டாரு. பட் எனக்கு இன்னுமே தோணுது டிம் சைஃபர்ட் கொண்டு வந்தா எங்க டீம் வேற மாதிரி இருக்கும்ட்டு. ஆக்சுவலி டிம் சைஃபர்ட்டை கொண்டு வர அவங்க கேமரன் கிரீனை தான் டிராப் பண்ணணும். இருக்கிற ஃபார்முக்கு கேமரன் கிரீனை டிராப் பண்ணி தான் டிம் சைஃபர்ட் கொண்டு வரணும். ஆனா அந்த ஆப்ஷன் அவங்க எடுக்க மாட்டாங்க. அவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட்டு கண்டிப்பா அந்த ஆப்ஷன் எடுக்க மாட்டாங்க. அதனாலதான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஒரு முசரபானிக்கு பதிலாக டிம் சைஃபர்ட் கொண்டு வரணும்னு. ஸோ கொண்டு வந்தா இன்னும் நல்லா இருக்கும். முசரபானி நல்லா போட்டாரு இன்னைக்கு. பட் அந்த எக்ஸ்ப்ளோஷன் எனக்கு அவங்க பேட்டிங் வச்சுதான் மேட்ச் ஜெயிக்க முடியும். நான் திருப்பி சொல்றேன், அவங்க பவுலிங் வச்சு மேட்ச் ஜெயிக்க முடியாது. இன்னைக்கே பாரு, பவுலிங் வச்சா என்னதான் ட்ரை பண்ணாலும் அவங்களால அந்த பவுலிங்ல 220 கொடுத்துட்டாங்களே ஒரு ஹையஸ்ட் ரன்ல. அதனால இவங்க பேட்டிங் வச்சு மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அந்த பேட்டிங்ல தான் மிஸ் ஆகுதுன்னு தோணுது. இருக்கு, ஆனா யாரும் பெர்ஃபார்ம் பண்றது இல்ல. ரமன்தீப் சிங் எல்லாம் தூக்கி போட்டுடலாம். உண்மையிலேயே சொல்றேன், நிறைய சான்ஸ் கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஹார்ஷா இருந்தாலும் சரி, நீயே யோசிச்சுப்பாரு, யோசிச்சுப்பாங்க எவ்வளவு சான்ஸ். லாஸ்ட் இயரும் ஃபுல் ஃபிளெஜ்டா சான்ஸ் கொடுத்தாங்க, மேலேயே வந்து ஆட விட்டாங்க. இந்த வருஷமும் ஆட கொடுக்குறாங்க. ஒரு கிளிம்ஸ் காட்டினா கூட போதும், அதுவே காட்ட மாட்டாரு. டொமஸ்டிக்ல நல்லா தான் பண்றாரு, ஐபிஎல் மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாருன்றப்ப 14 ஒரு சீசன் 14 மேட்ச் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 2 மேட்ச் அது பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுவே பண்ண மாட்டாருன்றப்ப வேற ஆப்ஷன்ஸ் யோசிக்கலாம். அதுக்கப்புறம் கேகேஆரோட பவுலிங்கை நம்ம வந்து அடிக்கிறாங்கன்னா, வருண் சக்கரவர்த்தியும் நிறையனும் கொஞ்சம் முன்னாடி சீசன்ஸும் நல்லா பண்ணாங்க. இப்ப அதுதான் பெரிய லூப் ஹோல் மாதிரி இருக்கு. 2 பேரையும் அட்டாக் பண்றாங்க. அபிஷேக் சர்மால இன்னைக்கு நிறைய வச்சு கிழிச்சாரு. எப்பயுமே நிறைய அடிப்பாரு, இன்னைக்கு கொஞ்சம் ஹைலைட்டடா தெரியுது. ஒரே ஓவர்ல 3-4 பவுண்டரிஸ் அடிச்சாரு.
ஸோ அவங்க ஸ்பின்னர்ஸ் தான் ஸ்ட்ரென்த்னு நம்ம பேசிட்டு இருந்த காலம் போயிட்டு ஸ்பின்னர்ஸ் தான் இப்ப வீக்கா இருக்க மாதிரி இருக்கு. இன்னைக்கு வருண் பவுலிங்ல பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் வருண் சக்கரவர்த்தி அப்படி ஒரு கேட்சா அப்படி இருந்துச்சுப்பா, பாத்தியா? பவுலிங்ல நல்லா பிடிச்சாரு, சூப்பரா பிடிச்சாரு. பட் பவுலிங் அங்க எதுவுமே அவரு பிரீமியம் பவுலர் தானே. 2 ஓவர் கொடுத்து நிறையனாவது நீ சொல்ற மாதிரி அடி வாங்கினாலும் கடைசியா கோட்டாவை முடிக்கும் போது ஓரளவுக்கு டீசெண்டா 9 எக்கானமில வந்து முடிச்சுட்டு போயிட்டாரு. பட் வருண் சக்கரவர்த்தி அந்த 2க்கு அப்புறம் கட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு, போட்டு வெளுத்துட்டாங்க. 2 ஓவருக்கு 31 ரன்னு. நீ சொன்ன மாதிரி தான் கார்த்திக் தியாகி என்னதான் விக்கெட் எடுத்தா இன்னும் கொஞ்சம் டிசிப்ளின்டா இருக்கலாம்னு தோணுது அவர் பவுலிங்ல. அனுகுல் ராய் அவர் கொஞ்சம் டீசெண்டா போட்டாரு. 2 ஓவர் 16 அப்படிங்கும் போது கொஞ்சம் டீசென்ட் தான். முசரபானி 4 விக்கெட் எடுத்தாரு. பட் எக்கானமி இந்த ஹையர் சைடு 220 கொடுத்துட்டாங்களே. என்னதான் ஓரளவுக்கு மிஸ் அண்ட் மேட்சா போட்டாலும் 220 வந்துச்சு. எக்கானமி ஹையர் சைடுன்றது வந்து கார்த்திக் தியாகி ஓகே அக்செப்டபிள். முசரபானி 16-17 ரன்ஸ் தான் பால் சைட எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காரு. ஓகே தான், இந்த 2 கூட கொடுக்காம இருக்க முடியாது. ஆமா, 24 பால்ஸ் 41 ரன்ஸா 43 ரன்ஸா 41 ரொம்ப சூப்பரா போட்டிருக்காருன்னு சொல்ல முடியாது. ஓகே அக்செப்டபிள், அந்த ரேஞ்சில தான் இருக்கு மத்த பவுலர்ஸ் கம்பேர் பண்ணும்போது. நான் எதுக்கு முசரபானிக்கு இவ்வளவு இதுக்கோசம்னா ஜிம்பாப்வேல இருந்து வந்திருக்காரு. ஸோ வேற பிரீமியம் ஃபாஸ்ட் பவுலரும் இல்ல ஓவர்சீஸ்ல. இந்த மாதிரி ஒரு அண்டர்டாக் கண்ட்ரில இருந்து வந்திருக்காருன்னா பெர்ஃபார்ம் பண்ணா நல்லதுதான். ஐபிஎல் மாதிரி ஒரு லீக்ல பெர்ஃபார்ம் பண்ணா. ஸோ எனக்கு அவரு ஆடிட்டு நம்ம பேஜ்லயே போட்டிருந்தாங்க கேம் கிரீனை ரீப்ளேஸ் பண்ணி டீம் சைஃபோட் எடுத்துருவாங்க. அதுவே நல்ல ஆப்ஷன் தான். ரகனே வந்து நல்ல பிச்சு, பேட் நல்லா பால் நல்லா பேட்டுக்கு வந்துச்சுன்னா அடி விளாசுவார் போல. இந்த மாதிரி நெக்கியுமே நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலா ரகுவன்சி தான் சூப்பரா அடிச்சாரு. அவருக்கு படவே இல்ல, மாட்டலடா, டைமே இல்ல. அதான் டைமிங்கே மாட்டல. அதான் அவருக்கு வந்து கிவன் டே பயங்கரமா டைம் பண்ணி பயங்கரமா ஷாட்ஸ் ஆடுறாரு. இல்லைன்னா இப்படி ரொம்ப இன்னைக்கு அவரு தான் பெரிய லெட் டவுனா இருந்தாரு. ஏன்னா அந்த சைடு பின்னாலும் போட்டு பிளாஸ்ட் சரியான பீஸ்ட் மோட்ல ஆடிட்டு இருக்காரு. முதல் ஓவர்லயே அவ்வளவு ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அடுத்த ஓவர்ல ஒரு காட்டன் போல்டு ஹர்ஷ்தீப் ஆக்சுவலா நம்ம சொல்லி ஆகணும். பேட்டிங்லயும் ஒரு யூஸ்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் எஸ்ஆர்ஹெச்சுக்கு, பவுலிங்லயும் ஒரு யூஸ்ஃபுல் கான்ட்ரிபியூஷன். ஃபீல்டிங்ல தான் கொஞ்சம் அங்கங்க தப்பு பண்ணிட்டாரு நினைக்கிறேன். அந்த திட்டு ஓடுறது, கேட்சை கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாரு. டம்ப் அது கொஞ்சம் டிஃபிகல்ட் கேட்ச் தான் சொல்றேன். அந்த அந்த பெயினை எதுக்கு வச்சிருக்காங்கன்னே எனக்கு இன்னும் புரியல. பெயின் இஸ் பெயின் ஃபார் எஸ்ஆர்ஹெச்னு தோணுது. நம்ம போனதுல ரிஃப்ளெக்ட் பண்ணோம். அவர் வந்து இந்த மிடில் ஓவர்ஸ்ல டெத் ஓவர்ஸ்ல யூஸ் பண்ணலாம், தப்பே சொல்லல. ஆனா ஓப்பனிங் த பவுலிங் கொடுத்து அந்த பேஸ்ல வந்து பின்னால் எனக்கு போட விட்டா அடி. இன்னைக்கு இனிமே அவர் பந்தே தொடக்கூடாது ஓப்பனிங்ங்கிற மாதிரி அடிச்சு விட்டாரு. செம்மடி. ஆனா உனட்கட் இன்னைக்கு பாரு அவர் டீசெண்டா போட்டாரு. ஈஷான் மலிங்காவும் செம்ம டீசெண்டா போட்டாரு. இஷான் கிஷன் தான் இன்னைக்கு கொஞ்சம் டென்ஷன் பண்ணி பார்த்துட்டாங்க. வரவும் போறவங்க திட்டு திட்டு ஓடி வந்து விடுறாங்க, விட்டு சிரிக்கிறாங்க வேற. நிதிஷ்குமார் ரெட்டி எல்லாம் சிரிச்சதை பார்த்துட்டு பாவத்தை 3 பாவம். சிவங்குமார் தான் பாவம், நல்லா போட்டாரு. ஆக்சுவலி இன்னைக்கு ஸ்கோர் போர்ட்ல பார்த்தா அப்படி தெரியாது, 4 ஓவர் 41 இருக்கும். ஆனா ரொம்ப டீசென்டாவே போட்டாரு. நல்லா அந்த லெஃப்ட் ஆர்ம் குகுலிஸ் எல்லாமே சூப்பரா போட்டாரு. செம்மையா அந்த மிஸ்டி ஸ்பின் மாதிரி போட்டாரு. அவர் ஓவர்ல தான் அந்த 3 மிஸ்ஃபீல்டுன்னு நினைக்கிறேன். பாவமா இருந்துச்சு. ஆக்சுவலி நல்லா போட்டு அப்படி 3 மிஸ்ஃபீல்ட் பண்றதுலாம் ரொம்ப இது. ஓகே, அதே மாதிரி எனக்கு இன்னொரு கொஸ்டின் வந்தது. இன்னைக்கு 2 ரன் அவுட். ஆக்சுவலா கான்ட்ரவர்சி இன்னைக்கு அதுவா தான் இருக்கும். ரன் அவுட் வந்து இது ரகுவன்சி தான் இனிஷியலா அவுட் நினைச்சு வெளில போயிட்டாரு. பவுண்டரில எங்கிட்ட நிற்கும் போது டிசிஷன் வந்து அம்பேர்ஸ் திரும்பி ரிவ்யூ பண்ணிட்டு கிரீன் தான் அவுட்னு சொல்லிட்டு கிரீனை வெளில அனுப்பி ரகுவன்சிய உள்ள அனுப்பிட்டாங்க. சோ அதுல நீ யார் மிஸ்டேக்னு நினைக்கிற? அந்த ரன் அவுட்ல வந்து ரகுவன்சி மேல பிளேம் பண்ணுவியா இல்ல கிரீன் மேல பிளேம் பண்ணுவியா? ரகுவன்சி தான். கிளீனா தெரியுது, பால் வந்து கால்ல அடிச்சிருச்சு. கிரீன் திருப்பி போய் கிரீஸ்ல பேட்டே வச்சிட்டாரு. பேட்டை வச்சிட்டதுக்கு அப்புறம் எஸ்னு அங்க இருந்து காலு ஸ்ட்ரைக்கர் இருந்து அதுக்கப்புறம் தான் ஓட ஸ்டார்ட் பண்ணாரு. இல்லாட்டி கிரீன் வந்து அந்த ஃப்ளோல ஓடி இருப்பாரு. அவர் அந்த பால் வந்து இதுல ஷூஸ்ல பட்டதை பார்த்துட்டு தான் பின்னாடி போய் இப்படி வச்சாரு. வச்ச உடனே திருப்பி எஸ்எஸ்ன்னு கால் கொடுக்கவும் தான் அவர் ஓடினாரு. அதுல ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருச்சு அந்த இடத்துல. இல்லாட்டி கிரீன் அந்த சைடு போயிருப்பாரு, கிரீன் நாட் அவுட் ஆந்திருப்பாரு, ரகுவன்ஷி அவுட் ஆந்திருப்பாரு. அந்த இடத்துல பெரிய ரகுவன்ஷி மேலதான் மிஸ்டேக். ஏன்னா அவரு தான் முன்னாடி பாத்துட்டு இருக்காரு. ஸோ இவர் பவுலர் பேட்ஸ்மேன் ஸ்டால் தான். ரன்னுனா ரன்னு, அங்க நான் ஸ்ட்ரைக்கர் வந்து தலைக்கீழ போட்டு ஓட வேண்டிதான். அந்த மாதிரிதான் கிரீன் பண்ணாரு. இவரு எஸ்எஸ்எஸ்ன்னு கூப்பிட்டு பாதி கிரவுண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கிரீன் மேல பிளேம் போட்டுட்டு இருந்தாரு. கிரீனும் சரின்ட்டு போயிட்டாரு. அப்புறம் அக்செப்ட் பண்ணிட்டு அப்புறம் அங்க பார்த்தா நீ அவுட் இல்ல தம்பி அவர் தான் அவுட்னு. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆக்சுவலா கிரீனு ஒரு 6 கூட அடிச்சாருன்னு நினைக்கிறேன். நல்ல பெரிய ஷாட்டாவே ஆட்டினாரு. அப்புறம் அவுட் ஆயிட்டாரு. இன்னைக்கு ஒரு அன்பார்ச்சுனேட் ரன் அவுட். அதுக்குள்ள நம்ம வேற கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கிரீனை தான் தூக்கிட்டு டீம் ஸ்டார்ட் கொண்டு வரணும்னு. இவ்வளவு பட்ஜெட் கொடுத்து எடுத்ததுக்காகவாது ஒரு 5-6 மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணணும் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், டீம் ஸ்டார்ட்க்கு டைம் இருக்கு.
இல்ல எனக்கு தெரிஞ்சு கிரீன் பவுலிங் போலன்னா அவர் யூஸ் பண்ணக்கூடாது. டீம் சேஃப்டி யூஸ் இல்ல பண்ணணும். அதான் சொல்லிட்டாங்கல்ல. இப்போ ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்ட்ல இருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குல்ல, இன்னொரு 10-12 டேஸ் வந்து பவுலிங் போடக்கூடாதாம். அதுக்கப்புறம் போடலாம் அப்படின்னா இன்னொரு 4 மேட்சஸ் கழிச்சு போடுவார். ரிகவரியில இருக்காராம் பில்டிங் பேஸ்ல. கிரீன் இஸ் வெல் எஃபெக்டிவ் ஆஸ் அ ஆல்ரவுண்டர். ஆஸ் அ பேட்ஸ்மேன் கிடையாது என்ன பொறுத்தவரையும். டிம் சைஃப் அப்படி பேட்ஸ்மேன்ல யார் பெட்டர்னா டிம் சைஃப் தான் பெட்டர். ஆல்ரவுண்டரா பெட்டர் கிரிக்கெட்டர் யாருன்னா கிரீன். அப்படிதான் சொல்லணுமே தவிர அதுக்கு அந்த ஆப்ஷன் அவங்க எடுக்கலாம்னு தோணுது. ஆனா எடுக்க மாட்டாங்க. அவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. கண்டிப்பா அந்த ஆப்ஷன் போக மாட்டாங்க. இதே இதுல தான் போவாங்க. அவங்க பேட்டிங் எப்படியாவது நல்லா தான் இருக்கு பேட்டிங். ஆனா அந்த குயிக்கா அந்த பெர்ஃபார்மன்ஸ் வர மாட்டேங்குது யார்கிட்ட இருந்தும். ஏதோ ஒரு இடத்துல கிளஸ்டரா நிக்கிறாங்க. ரஹானே நம்ம பல சீசனா பார்த்துருக்கோம். ஆன் அண்ட் ஆஃபா ஆடுவாரு. ரொம்ப கன்சிஸ்டன்டா இப்ப போன மேட்ச் அடிச்ச மாதிரி கன்சிஸ்டன்டா எல்லா மேட்சும் அடிக்கிற பிளேயர் கிடையாது. அதனாலதான் அந்த இடத்துல ஒரு சைஃபர்ட்டை போட்டுட்டு ரஹானே நம்பர் 3 ஆடி ஒரு டியூவல் ரோல் பிளேயர் மாதிரி ஆட விட்டுலாமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. பட் முசரபானி இன்னைக்கு நல்லா பண்ணிவிட்டாரு. வேற என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு சுத்தமா ஃபுல்லா தலைவலி தான். இல்ல வாய்ப்பே இல்ல, சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. முசரபானி கண்டிப்பா ஆடுவாரு. ஏன்னா அவருதான் இப்போ பிரீமியம் ஃபாஸ்ட் பவுலரா இருக்காரு. வேற யாரையும் கார்த்திக் தியாகிலாம் நம்பி நீ போக முடியுமாடா? ஓகே, அப்படியே நம்ம கேகேஆரோட பேட்டிங் பீஸ்ட் மாதிரி ஆரம்பிச்சாரு. பீஸ்ட் மாதிரி பின்னாட ஆரம்பிச்சாரு. ஒரு சரியான ஸ்டார்ட். 7 பாலுக்கு 20+ ரன்ஸ். சரியான ஸ்டார்ட். சேஸ்ல சூப்பராவே இருந்தாங்க. ரகுவன்சி ஒரு 3 விக்கெட்ஸ் போற வரையும் சேஸ்ல கரெக்டா போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே நக்கிட்டு போயிருச்சு. யாரும் பெர்ஃபார்ம் பண்ணல. ரகனே ஒரு ஆஃப் டே. இல்ல அந்த குரூஷியலான மொமெண்ட்ஸ் வந்து எஸ்ஆர்ஹெச் ஃபீல்டர்ஸ்க்கும் கிரெடிட் கொடுக்கணும். அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணாங்க. டக்குன்னு அந்த ஃபாலோ ஆன்ல வந்து டக்குன்னு பிடிச்சி ஸ்டம்ப் அடிக்கிறது அது எல்லாமே ஈஷான் மலிங்கா நல்லா பண்ணாரு. அந்த ரன் அவுட்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணாங்க. அந்த விக்கெட் வந்து அவங்க எடுத்துக்கிட்டே இருந்தால்தான் அவங்க எஸ்ஆர்ஹெச் வந்து கேம்ல இருந்தாங்க. இல்லைன்னா ஃபில்லான அடிச்ச அடிக்க வந்து கொஞ்சம் மைண்டை விட்டுருந்தாங்கன்னா முடிஞ்சிருக்கும் கேம் அங்கேயே. ஏன்னா டெரிஃபிக்கா வேர்ல்டு கப்ல எங்க நிறுத்தினாரோ அங்க இருந்தே ஆரம்பிச்சாரு. ஸோ அந்த உடனே சரியான எக்ஸ்ப்ளோசிவ். ரகுவன்சி வந்து சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாரு. ஸ்ட்ரைக் ரேட் எல்லாமே சூப்பரா மெயின்டைன் பண்ணாரு. நம்பர் 3 வந்து அவருக்கு மோர் சூட்டபிள்னு நான் நினைக்கிறேன். கிரீனை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்பர் 3ல தள்ளுறதுக்கு ரகுவன்சியே ஆடலாம் எனக்கு தெரிஞ்சு. ரகுவன்சி வந்து ப்ரீவியஸ் சீசன்லயுமே அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது, கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது கேகேஆருக்கு வந்து நம்பர் 3ல தான் வந்தாருன்னு நினைக்கிறேன். அப்பயும் நல்ல இன்டென்ட் காட்டினாரு. ஸோ அவர் அதே பொசிஷன் ட்ரை பண்ணிட்டு கேம் கிரீன் நம்பர் 4 ட்ரை பண்றதுதான் குட் ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு. கேம் கிரீன் மேலதான் ஃபோர்ஸ் பண்ணி தள்ள போறாங்க பாதி மேட்ச். இருந்தாலும் இதுதான் என்னை பொறுத்தவரையும் நல்ல ஆப்ஷனு. ரகுவன்சி இன்னைக்கு பெரிய மிஸ்டேக் என்னன்னா அந்த ரன்ஸ் கால் பண்றது வந்து கரெக்டா கால் பண்ணல. அந்த அவர் ரன் அவுட் ஆயிட்டு போன ரிங்கு சிங் விக்கெட் அதுவுமே வந்து ரகுவன்சி மேலதான் மிஸ்டேக். ஃபுல்லா கால் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் பால பார்த்துட்டே தான் ரிங்கு சிங் வந்து ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சாரு. இவர் அதுக்குள்ள அங்கேயே போயிட்டாரு. ஸோ அது கண்டிப்பா வந்து இன்னைக்கு ரன் அவுட் சான்சஸ் எல்லாமே ரகுவன்சியை தான் பிளேம் பண்ணி ஆகும். கரெக்ட். ரொம்ப புவர் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ். பட் ஸ்டில் அவரோட பேட்டிங் எபிலிட்டி வந்து இந்த மேட்ச் நல்லாவே காமிச்சாரு. ஒரு நல்ல பேட்ஸ்மேன்ஷிப் காமிச்சாரு. இதை கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவங்க கிரீனை இவ்வளவு காசு கொடுத்து எடுத்தா அவங்களுக்கே அவங்க சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. பார்ப்போம் டோர்னமெண்ட் முடியும் போது பார்ப்போம். வெரி ஏர்லி டு சே. பட் எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா அவரை கீழேயும் இறக்க முடியாது, மேலேயும் இறக்க முடியாது, பவுலிங்கும் போட மாட்டாரு. ஒரு மாதிரி மாட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. டிராப்பும் பண்ண முடியாது. ஒரு மாதிரி மாட்டிக்கிட்டு நிக்கிறாங்க அந்த இடத்துல அப்படின்ட்டு எனக்கு தோணுது. இல்ல அப்படியே ரசில் போனதும் ரசில் இல்லாததும் அந்த இடத்துல கரெக்டா ஒரு கொண்டு வந்து 2 ஓவர் போடலாம். அந்த அளவுக்கு ஹிட்டர் இருந்தாலும் மேல ஆட வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எடுத்துட்டாங்க போல. ஆனா பந்து போட மாட்டாரு. ஒரு வழியா கம்ஃபர்டபுளா வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து இந்த மேட்சை வந்து ஜெயிச்சிட்டாங்க. நல்லாவே பேட்டிங் ஆடினாங்க. பவுலிங் இன்னுமே அங்கங்க ஒரு மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் இன்னைக்கு பாரு, இன்னைக்கு ஹர்ஷல் பட்டேலை டிராப் பண்ணிட்டு வந்தாங்க. அதுவே செம போல்டான கால். பெயினுக்கு பதிலா வந்து ஹர்ஷல் பட்டேலே ஆடலாம் என்ன கேட்டீங்கன்னா. ஆக்சுவலி என்ன கேட்டீங்கன்னா அப்படி பண்ணலாம். பட் இன்னொரு ஓவர்சீஸ் ஸ்பாட் அவங்க ஃபில் பண்ணணும். லியாம் லிவிங்ஸ்டன் ஆடிடலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணாங்கன்னா இன்னுமே டீம் வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். அப்படி ஆமா, பண்ணா சலீல் நீ சொல்ற மாதிரி. ஆனா அவர் வந்து 2 மேட்சா சான்ஸ் கொடுக்குறாங்க. போன மேட்ச்ல இன்னும் ஏர்லியரா பேட்டிங் இறக்குனாங்க, பெர்ஃபார்ம் பண்ணல. இன்னைக்குமே வந்து அது யார்கர்லாம் கிடையாது. அவரே வந்து யார்கர் மாதிரி அதை காமிச்சிட்டாரு. சும்மா கொஞ்சம் ஓவர் பிச் மாதிரி தான் கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம். கிளிக் மாதிரி ஆடி இருக்கலாம். பேட்ல வாங்கி போல்ட் ஆயிட்டு போயிட்டாரு. யங்ஸ்டர் தானே, ஒரு 2-3 சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அப்பயும் பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா பெயினுக்கு பதிலாக ஹர்ஷல் பட்டேல கொண்டு வந்துட்டு அவருக்கு பதிலாக லிவிங்ஸ்டன் ஆடி பேட்டை ஸ்ட்ரென்தனிங் பண்ணிட்டு பவுலிங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணி நல்ல ஆப்ஷன். ஓகே, அதான் அந்த மேட்ச் பொறுத்தவரை இதுதான். நம்ம ப்ரிடிக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா அவன் வந்து 5 அவுட் ஆஃப் 6, நான் வந்து 3 அவுட் ஆஃப் 6, பிரவீன் ப்ரோவும் 4 அவுட் ஆஃப் 6. ஸோ நீ தான் லீடு எல்லாருக்கும். உனக்கு எனக்கு 2 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ். அவருக்கு எனக்கு 1 பாயிண்ட், உனக்கும் அவருக்கும் 1 பாயிண்ட். ஸோ இதுவும் நல்லா போயிட்டு இருக்கு.
இப்பதான் ஸ்டார்டிங் லீட் எடுத்துட்டு ரொம்ப ஆடாது. ஆரஞ்ச் கப்ல நல்லா ஃபர்ஸ்டா இருக்கேன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, ஓவராலா இப்ப எல்லா டீமே இது ஆக்சுவலா நேத்து கேட்டிருக்கணும். நேத்து நம்மளால ப்ரிவியூ பண்ண முடியாதனால அது ஸ்கிப் ஆயிடுச்சு. ஓவராலா எல்லா டீமும் ஒரு மேட்ச் ஆடிட்டாங்க. எந்த டீம் உனக்கு ரொம்ப சாலிடா ஆல் பேசஸ் கவர்டு மாதிரி இருக்கு வித் பேக்கப் கூட இல்ல covered மாதிரி இருக்கு? மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் வச்சு என்னால சொல்ல முடியாது. பட் இன்னுமே நான் எம்ஐ தான் சொல்றேன். அந்த வெளியில இருக்க சாண்ட்னர், வில் ஜாக்சன் உள்ள வந்துருவாங்க எப்படியும். அந்த அல்லா கசம்பரும் அப்புறம் இன்னொரு மயாங்க் மார்க்கண்டே ஆன ஸ்பாட்ல அந்த மிஸ் மேட்ச் எல்லாம் பண்ணி அவங்க 2 பேரையும் கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்க அன்ஸ்டாப்பபிளா தெரியுறாங்க என்ன பொறுத்தவரையும். ஸோ ஸ்டில் ஸ்டிக் ஆன் வந்து எம்ஐ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் இன்னொன்னு சொல்லணும்னா ஆர்சிபியுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்பாட் ஜேக்கப் டஃபிக்கு பதிலான்னு சொல்ல முடியாது. அவங்க ஹேசல்வுட் வந்துட்டாருன்னு வைங்க, அவங்களுக்கு அது ஒரு கூட்டி ஹெட்டேக் ஆக்சுவலா. அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, வெங்கடேஷ் ஐயர் மாதிரி ஒரு பிளேயர் எடுத்து கொஞ்சம் மேல ஆடிட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் ஒரு டவுன் கீழே தள்ளிட்டு ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு பதிலா ஹேசல்வுட் அண்ட் ஜேக்கப் டஃபி 2 பேரையும் ஆடிட்டு புவனேஸ்வர் குமாரோட போயிட்டாங்கன்னு வைங்க, ரொம்ப டெரிஃபிக்கா ரொம்ப அன்ஸ்டாப்பபிளா தெரியுவாங்களோன்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த ஆப்ஷன் அவங்க யூஸ் பண்ணலாம். ஆமா, அதுவும் நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா கீழே வந்து ஷெப்பர்டு ஒரு ஹிட்டரு எல்லாம் அக்செப்டபிள் தான். அந்த இடத்த உனக்கு வந்து கவர் பண்றதுக்கு டிம் டேவிடே இருக்காரு. ஸோ 2 ஹார்ட் ஹிட்டர் வேணுமான்னு ஒரு கொஸ்டின் வருது. ஒரு சில மேட்சஸ்ல தேவைப்படும், ஆப்வியஸா தேவைப்படும். பட் ஜிதேஷ் சர்மா நிறைய மேட்ச் ஜிதேஷ் சர்மா, ஆமா, அவரும் பயங்கர அக்ரெசிவா ஆடுறாரு. அதுவும் ஃபுல்லா 360 டிகிரி எல்லா சைடும் அக்சஸ் பண்றாரு. மாரியோ ஷெப்பர்ட் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் மேட்ச் எதுவுமே ஒழுங்கா போறானா தூக்கி உள்ள கொண்டு வந்து ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு தூரம் பேட்டிங்கே போகாது. மேலேயே எல்லாம் கவர்டு ஏர்லியரா விக்கெட் எடுத்தீங்கன்னா குருணால் பாண்டியா தூக்கி மேல இறக்கிடுவாங்க. ஸோ அவர் ஸ்டேபிளா ஆடிடுவாரு. ஸோ ஆல் பேசஸ் கவர்ட் மாதிரி தான் இருக்கு. ஷெப்பர்ட் வந்து தேவையே இல்லைதான். நீ சொல்ற மாதிரி 2 பவுலர்ஸ் ஆடலாம், இன்னுமே டெட்லியா இருக்கும். பவுலிங் தான் வீக்குன்னு நம்ம பேசணும். ஸோ இந்த 2 பவுலர்ஸ் ஆடினா இன்னுமே டெட்லியா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உன்னை பொறுத்தவரையும் எம்ஐ அபிநந்தன் சிங் ஆடின ஸ்பாட்ல வெங்கடேஷ் ஐயரை கொண்டு வந்துட்டு ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆடுற ஸ்பாட்ல ஹேசல்வுட்டை கொண்டு வந்துட்டாங்கன்னு ஒரு மாதிரி இவங்களும் செம்ம டீமா சக்கா தான் தெரியும். பவுலிங்ல ரொம்ப லீக்கலா தெரியுவாங்கன்னு தோணுது. ஓகே ஓகே. அதான் நீ உன்னை பொறுத்தவரையும் எம்ஐ அண்ட் ஆர்சிபி வந்து பயங்கர ஸ்டேபிளா ஒரு ஆல் பேசஸ் கவர்ட் மாதிரி ஒரு டீமா தெரியுது. என்னை பொறுத்தவரையும் எம்ஐ தான் ஆப்வியஸ் சாய்ஸ், யாருக்குமே அதுக்கு டவுட்டே இருக்காது. எம்ஐ. இன்னொரு டீம் வந்து ஆர்ஆர். நல்லா பண்ணியிருக்காங்க முதல் மேட்ச். பார்க்கலாம் அந்த சீசன் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். முதல் மேட்ச் பொறுத்தவரையும் நல்லா பண்ணியிருக்காங்க. நாளைக்கு வந்து மஞ்சள் படை கம்மிங் பேக் டு சேப்பாக்ல மேட்ச் வித் ஒரு மாதிரி டெரிஃபிக்கா ஜெயிச்சுட்டு வந்த பஞ்சாப் கிங்ஸோட மேட்ச். ஸோ அந்த மேட்ச் கொஞ்சம் க்ளோஸாவே போகும்னு தோணுது. சேப்பாக்லங்கிறதால இன்னும் கொஞ்சமே க்ளோஸா போகும் அப்படின்ட்டு ஓரளவுக்கு நல்ல கான்டெஸ்ட் இருக்கும் அப்படின்ட்டு தோணுது. ஸோ வந்து நீ யாரை ப்ரெடிக்ட் பண்ற நாளைக்கு? நாளைக்கு ஆப்வியஸா பஞ்சாப் தான்டா. சிஎஸ்கே ரொம்ப வீக்கர் சைட்ல தெரியுது. அது ரீசெண்ட் டைம்ல சிஎஸ்கே பஞ்சாபோட ஹெட் டு ஹெட்னு பார்த்தா பஞ்சாப் தான் ரொம்ப டாமினேட் பண்ணிருக்காங்க. சிஎஸ்கே வந்து கொஞ்சம் வீக்கா தான் தெரியுறாங்க. அதுவும் டீம் காம்பினேஷன் இந்த செட் ஆகல. ஸோ ஆப்வியஸா நான் பஞ்சாப் தான் போவேன். பஞ்சாப் வந்து எல்லா பேசஸும் கவர்டு. ஸோ பஞ்சாப் இஸ் மை சாய்ஸ். சிஎஸ்கே சொல்லேன். இல்ல சிஎஸ்கே எல்லாம் தெரியல எனக்கு, நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி எடுத்து பாத்தீங்கன்னா பேட்டிங் வைஸ் எடுத்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே 52, பஞ்சாப் வந்து 48ன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பேட்டிங் பஞ்சாப் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஃபாரினர்ஸ் வச்சு தான் ஒட்டி மேனேஜ் பண்றாங்க. டாப் ஆர்டர்ல பிரியாங்க் ஷாரியாவை இந்த சீசன் சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. அவர் இந்த சீசன் பெருசா அவ்வளவா பண்ண மாட்டாருன்னு எனக்கு தோணுது. ஸோ பேட்டிங் வைஸ் அப்படி வச்சுக்கலாம். பவுலிங் வைஸ் பாத்தீங்கன்னா பஞ்சாப் வந்து 70ல இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு, சிஎஸ்கே வந்து 30ல இருக்காங்க. பவுலிங்ல வந்து சிஎஸ்கே ரொம்பவே இதா இருக்கிறதுனால இது வந்து வெல் ரவுண்டட் அட்டாக்கா பஞ்சாப் இருக்காங்க. ஸோ பஞ்சாப் தான் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. நம்ம பிரவீன்ட்டையும் கேட்டு அப்டேட் பண்ணுவோம். ஸோ வியூவர்ஸ் நாளைக்கு யார் ஜெயிப்பாங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் உங்களோட ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸ் என்னங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வந்து அப்படியே நாளையோட மேட்ச் ரிவ்யூல பார்ப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் ரஹ்மான் டி வில்லியர்ஸ். வெல் பிரசன்ட்.